நாசா சார் எனக்கு ஒன்றே ஒன்று சொல்லுவார், நம்ம உருவாக்க வேண்டியது என்னென்னா பேஷனேட் பீப்புள் கிடையாது, ரெஸ்பான்சிபிள் பீப்புள். இப்போ நாளைக்கு ரஜினி சார் வந்து அரசியல் என்ட்ரி வரணும், ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக இல்லையா? இவங்கெல்லாம் சேர்ந்து சினிமா மூலமாக திமுக கொள்கையை பரப்புகிறாங்க, அது மூலமாக ஜெயிக்கிறாங்க, சிஎம் ஆகிறார். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கரப்டட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு இருக்குது. 1-2 படம் எடுத்த டைரக்டர், அவர் பெரிய டைரக்டரே கிடையாது, அவர் போராட்டம் பண்ணுறாரு, அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஃபுல்லாக வந்து கத்திபாரா ஜங்ஷனே ஸ்டாப் பண்ணுறாரு. அப்ரிங்கிங் இருக்கிற கேர்ள்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வருவாங்க, இல்லை சித்தியோட வருவாங்க, இல்லை அப்பாவோட வருவாங்க. வி ஆர் நாட் அவைலபிள் அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க. அந்த பேனர்ஸ் மேலே காஸ்டிங் கவுச்சுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வரவே வராது. இப்போ மக்கள் வந்து ப்ரொடியூசர் கவுன்சில் எலெக்ஷன் ஆகட்டும், நடிகர் சங்கம் எலெக்ஷன் ஆகட்டும், இதில் ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணுறாங்களோ அப்படிங்கிற தோண வருது. ஏன்னா முன்னாடி வந்து மக்கள் தேட்டரில் போய் படம் பார்ப்பாங்க, அதில் ஒரு ஆர்வம் இருக்கும், இவர் படம் எப்போ வருது, ரஜினி சார் படம் எப்போ வருது, கமல் சார் படம் வருதுன்னு. இப்போது எலெக்ஷனில் இப்போ புதுசாக ஒரு ஆள்கிட்ட போய் கேட்டோன்னா சொல்ல முடியும், விஷால் சார் வந்து எலெக்ஷனில் ஜெயிச்சிருக்காங்க இந்த எலெக்ஷனில். ஸோ இவ்வளோ ஆர்வங்கிறது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா? சினிமா இண்டஸ்ட்ரி வந்து ரொம்ப எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு இண்டஸ்ட்ரி. எல்லாருக்கும் சினிமா ரொம்ப பிடிக்கும். ஃப்ரண்ட் பேஜில் சினிமா நியூஸ் வரும் பார்த்தீங்கன்னா, மீதி எல்லாருக்கும் பேக் பேஜில் தான் வரும். ஓகேங்களா? சினிமா தான் மக்களுடைய ஆதாரம். இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சினிமா என்பது வந்து மிக முக்கியமான ஒரு விஷயம். அரசியலுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா சினிமா தான். சினிமா நடிகனுடைய ஒரு வாழ்க்கை பற்றி தான் பேசுவாங்க, இல்லைனா வந்து அரசியல் பேசிகிட்டு இருப்பாங்க. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் இது சினிமாவில் நடக்கிற ஒரு எலெக்ஷன் வரும்போது 1000 பேர் தான் கண்டெஸ்ட் இருக்காங்க, ஓட்டர்ஸ் இருந்தாலும் சரி, இல்லை 2000 பேர் தான் ஓட்டர்ஸ் இருந்தாலும் சரி, பரபரப்பாக பேசப்படும், ஃப்ரண்ட் பேஜில் நியூஸ் வரும். இது நம்மளால் தவிர்க்க முடியாது. ஏன்னா இந்த 1967 ஆரம்பித்த சினிமா இன்றைக்கி வந்து 50 வருஷமாக தமிழ் சினிமா தான் ஆண்டுட்டுருக்கு. முதல்ல பேரறிஞர் அண்ணா வரும்போது அவர் சினிமாவில் தான் வந்தார். அவருடைய படங்கள் தான் வந்தது. மணமகள் ஆரம்பித்து நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா அவருடைய எழுத்துக்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓரிரவு, அது பிறகு வரிசையாக அவருடைய படங்கள் வந்து பெரிய பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போது அவருடைய படங்கள் வந்து அண்ணா வந்து இது மூலமாக வராரு, சினிமா மூலமாக வராரு. அது பிறகு அவரோட சேர்ந்து சிவாஜி சார் இருக்கார், எம்ஜிஆர் சார் இருக்காருங்க, இவங்கெல்லாம் கருணாநிதி சார் இவங்கெல்லாம் இருக்காங்க, ஐயாலாம் இருக்காங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து சினிமா மூலமாக திமுக கொள்கையை பரப்புகிறாங்க, அது மூலமாக ஜெயிக்கிறாங்க, சிஎம் ஆகிறார். 1967 50 வருஷமாக சினிமா தான் ஆதாரம். தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றங்களுக்கும் மக்களுடைய மாற்றங்களுக்கும் எல்லா பொழுதுபோக்கும் சினிமா தான் ஆதாரம். அப்படி இருக்கும்போது சினிமா இண்டஸ்ட்ரியில் நடக்கிற எல்லா விஷயமும் மிக முக்கியமான விஷயம் தான். இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் கரப்டட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு இருக்குது, ஃபஸ்ட்டு 3ல் இருக்குது. ஓகேங்களா? மோஸ்ட் கரப்டட் ஸ்டேட்டு, கரப்ஷன் டு த கோர். இங்கே வந்து வேரூன்றி இருக்குன்னு சொல்கிறான் கரப்ஷன். அதாவது இங்கே கரப்ஷன் இல்லாமல் ஒரு விஷயமே இல்லைன்னு சொல்கிறான். அவ்வளோ ஒரு மோசமான நிலைமையை வந்து தமிழ்நாடு இப்போ சந்தித்து வருது. அப்படிப்பட்ட ஒரு இது வந்து நீங்கள் வேறு இருக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக. அதனால் மக்கள் மனதில் ஒரு வெறுப்பு என்னென்னா, இந்த அரசியல்வாதி எல்லாருமே மோசமான ஆளுங்க தான் அப்படின்ற ஒரு மனநிலையில் அவன் எதிர்பார்க்குறதுனா அட்லீஸ்ட் சினிமா ஆளுங்களாவது அவங்க எலெக்ஷன் இது மாதிரி ஜெயிச்சு வந்தாங்கன்னா எதாவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ சினிமா 50 வருஷமாக தமிழ்நாடு ஆண்டுட்டு இருக்க தொட்டு இதை வந்து தவிர்க்க முடியாத ஒரு விஷயம். இதை வந்து இது தப்பாக ரைட்டான்னு கேட்டிங்கன்னா அரசியல்வாதிகளை மாற்ற முடியாத வரையும் இது நடந்து தான் இருக்கும். இப்போ சொல்லுவாங்க, இப்போ தமிழ்நாடு நடந்துட்டு இருக்க விஷயம் என்னென்னா, இன்ஸ்பைட் ஆஃப் பாலிடிக்ஸ் தமிழ்நாடு இஸ் க்ரோயிங் அப்படின்வாங்க. நாட் பிகாஸ் ஆஃப் பாலிடிக்ஸ், நாட் பிகாஸ் ஆஃப் பாலிட்டிஷியன்ஸ். என்ன சொல்லுவாங்க, இன்ஸ்பைட் ஆஃப் பாலிடிக்ஸ், இன்ஸ்பைட் ஆஃப் பொலிட்டிஷியன்ஸ் தமிழ்நாடு இஸ் க்ரோயிங்னுவாங்க. ஏன்? மக்கள் க்ரோத்து, மக்களுடைய வளர்ச்சினால க்ரோ ஆகுது. மக்கள் வந்து இண்டிவிஜுவலாக க்ரோ ஆகிட்டு இருக்காங்க அவங்க டேலண்ட்னால. அரசாங்கம் எதுவுமே பண்ணல. ஓகே, அரசாங்கம் இருந்தாலும் இல்லைனாலும் மக்கள் அவங்களா க்ரோ ஆகிட்டு இருக்காங்க. அது நல்லதில்லை. மக்கள் க்ரோ ஆகணும்னு சொன்னால் அரசாங்கம் அவருடைய வேலையை ஒழுங்காக செய்யணும். அதுதான் இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்துட்டு இருக்காங்க. பிரைம் மினிஸ்டர் மோடி பார்த்திங்கன்னா அவர் நிறைய மாற்றங்களை கொண்டு வந்ததுக்கு காரணம் என்னென்னா, இன்றைக்கி வளர்ச்சி பாதையில் இந்தியாவை கொண்டு போகணும்னு சொல்லி பண்ணிட்டுருக்காரு. அந்த மாதிரி வளர்ச்சி பாதையில் தமிழ்நாடும் போனால் தான் இதெல்லாம் மாறும். இப்போது ஓவராலாக ஆல் இண்டியா லெவலில் பார்த்திங்கன்னா மோடி ஒரு இன்ஸ்பிரேஷனை பார்க்க ஆரம்பிச்சுன்னா பாலிடிக்ஸ் மேலே எல்லாம் இன்ட்ரெஸ்ட் வருது. ஓகே, நம்ம பாலிடிக்ஸை கவனிக்கணும், இன்னும் க்ளீன் பண்ணணும், இந்தியாவை க்ளீன் பண்ணணும், இந்தியாவில் மாற்றங்களை கொண்டு வர முடியும், நம்பிக்கை வருது அவங்களுக்கு. ஆனால் தமிழ்நாட்டில் அந்த நம்பிக்கை வர வரையும் சினிமா தான் டாப் மோஸ்ட் பேரில் இருக்கும். அதை மாற்ற வேண்டியது பொலிட்டிஷியன் கையில் இருக்கும். நீங்கள் சொல்கிற மாதிரி அறிஞர் அண்ணா, எம்ஜிஆர் அவர்கள், அப்புறம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வரைக்கும் அவங்க கட்சி கொள்கைகளை படங்களில் இது பண்ணி அப்புறம் அரசியல் வந்தவங்க. ஸோ இதே மாதிரி நிறைய ஆக்டர்ஸ் வந்து அவங்களோட சொந்த கருத்தையோ அல்லது அவங்க நினைக்கிற அரசியலையோ பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. அப்படி இருக்க பட்சத்தில் கமல்ஹாசன் அவர்களையும் சரி, ரஜினிகாந்த் அவர்களையும் சரி, எந்த ஒரு மேடையில் வந்தாலும் ஒரு டெம்ப்ளேட் கொஸ்டின் வைக்கும்போது அரசியலுக்கு வருவீங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ வந்து அரசியல் வருவீங்களாங்கிறது அவங்க தனிப்பட்ட விருப்பமாக இருக்கலாம். பட் மீடியா ஃபோர்ஸ் பண்ணுறதோ இல்லை மக்களுக்கு அது மாதிரி விரும்புகிறதோ சரியா? மீடியா வந்து பார்த்தீங்கன்னா மீடியாவோட இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா? அரசியல் வருவீங்களான்றது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டின். வந்தால் நல்லா இருக்குமே, ஒரு எக்ஸைட்டிங் நியூஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட் பேஜ் நியூஸ் இருக்குல்ல. இப்போ போர் அடிக்குது இல்லை? இப்போ வந்து தமிழ்நாடு பொறுத்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைன் ஃப்ரண்ட் பேஜ் நியூஸே இல்லை. இப்போ நாளைக்கு ரஜினி சார் வந்து அரசியல் என்ட்ரி வரணும், ஃப்ரண்ட் பேஜ் நியூஸாக இல்லையா? நிச்சயமாக. ஒரு 10 நாள் இல்லை, ஒரு வருஷத்துக்கு நியூஸ். அதுதான் எல்லா மீடியாவுக்கும் வந்து புதுசாக ஒரு நியூஸ் தேவை.
இல்லைனா இதே விஷயத்தையே போட்டுட்டு இருக்க முடியாதுல்ல, இருக்கிற பாலிட்டிஷியனை பற்றியே போட முடியாதுல்ல. அதனால் இப்போ கமல் சார் வந்து நிறைய பொலிட்டிக்கல் கருத்தெல்லாம் சொல்கிறாரு வச்சுங்களேன், அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வருது. ஒரு ஸ்போக்ஸ்மேன் வந்துட்டாருப்பா, நம்ம இவரை வச்சு நம்ம வந்து ஒரு கொஞ்ச காலம் அதை ஃபோக்கஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்களுக்கு வாய்ப்பு வேணும். ஏதாவது புது நியூஸ் வேணும். ஸ்பைஸ் இல்லைன்னா நியூஸ் பார்க்க மாட்டாங்க. இப்போது டிஆர்பி பாருங்கள், பரபரப்பாக நடக்கிறனால டிஆர்பி பெருசாக இருக்கும். தமிழ்நாட்டில் ஏதாவது பரபரப்பாக நடந்ததுன்னா டிஆர்பி நடக்கும். அதனால பரபரப்பு உருவாக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது. ஏன்னா டிஆர்பி இல்லைன்னா உங்களுக்கு வியாபாரம் கிடையாது. வியாபாரம் என்பது நான் சொல்ல தப்பாக சொல்லலை. எப்படி சொல்ல வரேன்னா, ஒரு சேனல் நடக்கணும்னா அதுவும் டிஆர்பி வரணும். டிஆர்பி வந்தால் தான் அட்வர்டைஸ்மெண்ட் வரும். அட்வர்டைஸ்மெண்ட் வந்தால் தான் வருமானம் வரும். வருமானம் வந்தால் தான் டிவி சேனல் நடத்த முடியும். அப்படி வரும்போது டிஆர்பி வரது எப்படி? பரபரப்பு நடந்துகிட்டே இருக்கணும். அரசியல் இல்லாமல் தமிழ்னே கிடையாது. வீட்லேயும் அரசியல் பேசிட்டு இருப்பாங்க, எல்லாத்துலேயும் அரசியல் இருக்குது. ஓகேங்களா? அந்த அரசியல் இவ்வளோ இது வந்து பாம்பேல கிடையாது. இது வந்து நீங்கள் வந்து நார்த் இந்தியா போனீங்கன்னா அரசியலுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லாது. 80% பாப்புலேஷனுக்கு அரசியலே சம்மந்தம் கிடையாது. அவங்க பாட்டு அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க. அரசியல் வந்து ஓட்டிங் மட்டும் போவாங்க. மற்றபடி அவங்க அரசியல்வாதியை டச்சே பண்ண மாட்டாங்க. ஓகேங்களா? அரசியல்வாதியும் பப்ளிக்கை டச் பண்ண மாட்டாங்க. அவங்க பாட்டு அவங்க சம்பாதிக்கிறது வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க, எல்லாம் டெவலப்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்போ இதே வந்து தமிழ்நாடு பொறுத்தவரை வந்து ஏன் அரசியல் பின்னி பிணைஞ்சிருக்குன்னா, சினிமா ஆளுங்களாம் அரசியலில் வரத்தொட்டு பின்னி பிணைஞ்சிருக்கு நம்முடைய வாழ்க்கையில். ஏன்னா 67லேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. பேரறிஞர்னாலேருந்து சினிமா மூலம் வந்துட்டாங்க, நம்மளையும் வரக்கூடாது. நானும் நடிக்கிறேன், நானும் டைரக்ட் பண்ணுறேன், நானும் பண்ணுறேன், ஏதோ சினிமாவில் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி. நீங்கள் பார்த்தீங்கன்னா 1-2 படம் எடுத்த டேரக்டர், அவர் பெரிய டேரக்டரே கிடையாது, அவர் போராட்டம் பண்ணுறாரு. அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, ஃபுல்லாக வந்து கத்திபாரா ஜங்ஷனே ஸ்டாப் பண்ணுறாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா நடுவில் 100 பேர் வச்சு. ஸோ இது வந்து எப்படி சினிமா மூலமாக வந்தது தானே. அவர் சினிமா மூலமாக வரலன்னு சொன்னால் அவர் யாராவது கவனிச்சிருப்பாங்களா? இப்போ ஒன்றுமே தெரியாத ஒருத்தர் 100 பேர் அங்கே போய் என்னென்னா அடித்து வச்சு அமைச்சிருப்பாங்க. அவர் சினிமா மூலமாக வந்துட்டு அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குது, ஒரு வெளிச்சம் கிடைக்குது. அந்த வெளிச்சம் மூலமாக அவர் வந்து அங்கே நிற்கிறார். இது வந்து நல்ல விஷயம் தானே. அவர் அந்த வெளிச்சத்தை யூஸ் பண்ணி நல்லது பண்ணால் நல்லது தானே. இன்னொரு விஷயம் பார்க்க போனால் அந்த ப்ரைவசி அட் ரிஸ்க்குன்னு சொல்லலாம். ஆக்டர் ஆக்ட்ரஸ் 2 பேரோட ப்ரைவசி அப்படிங்கிறது ரொம்ப ரிஸ்க் ஆயிடுச்சு. இப்போ ரீசெண்டாக பார்த்துருக்கீங்க ட்விட்டரில் சுஜித்ரா லீக்ஸ் அப்படிங்கிறதுல. அண்ட் இப்போ ரீசெண்டாக ஒரு இஷ்யூ வந்துச்சு, ரேடான் மீடியா இஷ்யூ, நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. பார்த்து. ஸோ இப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நாங்கள் ரெண்டு பேருக்குள்ள இந்த பிரச்சனை உண்மைதான், பட் ஆனால் வந்து நாங்கள் 2 பேரும் வந்து ஒரே வீட்டில் இருந்தோம், நீங்கள் எப்படி சொல்கிறீங்க, ப்ரூவ் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ இந்த ப்ரைவசி அப்படிங்கிறதுல மீடியா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்து பண்ணிக்கிறாங்களா, இல்லை ஆக்டர் ஆக்ட்ரஸ் வந்து அதில் கான்சியஸ் இல்லாமல் முட்டுறதுனால நடக்குதா? அப்படி நீங்கள் ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க அது ப்ரைவசி, பப்ளிக் வந்தீங்கன்னா அது பப்ளிக். இப்போது அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு போனேன், நான் வீட்டுக்குள்ளே அந்த சுகுமாரன் கூட நான் வந்து காசு வாங்க போனேன் அப்படின்னும் போது யாரும் உங்களை கேட்க போகிறாங்க? நீங்கள் போனால் வீட்டுக்கு போனீங்க, காசு வாங்கினீங்க, வெளில வந்திருந்தால் யாரும் உங்களை கேட்க போகிறதில்ல. நீங்கள் வெளியில் வந்து அவர் தலையை பிடிச்சி வச்சு சண்டை போடும்போதும் அவர் உங்களை அடித்து சண்டை போடும்போது தான் ப்ரைவேட் மேட்ரு பப்ளிக்கில் வருது. நீங்கள் ப்ரைவேட் மேட்டரை ப்ரைவேட்டாக வைக்கிற வரையும் எந்த பிரச்சனையும் கிடையாது. ப்ரைவேசி என்பது என்ன தெரியுமா? ஒன்றே ஒன்று தான், ப்ரைவேட்டாக வச்சுக்கிறது தான் ப்ரைவேசி. இப்போ அந்த கேஸ் எடுத்து சொல்கிறேன். அதே மாதிரி சுச்சி லீக்ஸில் வந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபேக், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க சொன்ன விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா சில விஷயங்கள்லாம் இவர் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காரு, அந்த மாதிரி விஷயங்கள் வெளியில் வர மாதிரி நடக்கக்கூடாது. நம்ம அந்த மாதிரி நடந்துக்கூடாது. தனி மனித ஒழுக்கம் என்பது அடிப்படை அத்தியாவசியம். இன்றைக்கி நம்மளாம் வந்து சினிமா இண்டஸ்ட்ரி பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா சிவகுமார் ஐயா வந்து எல்லாரும் வந்து ஏன் வந்து ஒரு பெஞ்ச் மார்க்காக கொண்டாடுறாங்க? தனி மனித ஒழுக்கத்துக்கே அவர் தான் முன்னோதாரணமாக இருக்கார். சினிமாவில் தான் இருந்தார், 200 படங்களுக்கு கதாநாயகன் நடிச்சிருக்காரு, 89 கதாநாயகர்கள் நடிச்சிருக்காரு. ஆனால் அவர்கிட்ட ஒரு கான்ட்ரவர்சி வந்ததில்லை, ஒரு அஃபேர் வந்ததில்லை, ஒரு ரிப்போர்ட் வந்ததில்லை. ஏன்? தன்னுடைய தனி மனித ஒழுக்கம். ஓகே, எந்த பாட்டிக்கும் போனதில்லை. அப்போல்லாம் பாட்டி நடிக்கலையா? அப்போல்லாம் வந்து லேடிஸ் எல்லாம் வந்து நடிக்கலையா கூட? இல்லை வந்து யாரும் வெளியில் போகலையா? யாருமே அஃபேர்ஸ் வச்சுக்கலையா? அந்த காலத்தில் எல்லாரும் வச்சுருந்தாங்க. ஆனால் தன்னுடைய ஒழுக்கம், தனக்கு வந்து சினிமா என்பது ஒரு ப்ரொஃபஷன் மாத்திரமே. இதை தவிர நான் எதுவும் பண்ண போகிறதில்ல. எனக்குன்னு குடும்பம் இருக்குது, எனக்குன்னு மனைவி இருக்காங்க, குழந்தைகள் இருக்காங்க, அவங்கள பார்த்துக்கணும் அப்படின்ற ஒரு, அதாவது இந்த தொழிலுக்காக வந்திருக்கேன். என்னுடைய வேலை வந்து காலைல 7 மணிக்கு ஷூட்டிங் ஆரம்பிச்சேன்னா காலைல 7 மணிக்கு 6 மணிக்கு முடியுதா, இல்லை 7 மணிக்கு முடியுதா, வீட்டுக்கு போகணும், அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இது பிறகு நான் வந்து எந்த தனி மனித ஒழுக்கத்தில் காம்ப்ரமைஸ் பண்ணிக்க மாட்டேன்ற ஒரு டிசிப்ளின் இருந்ததுன்னா எந்த விஷயம் வரப்போகிறது இல்லை. சரி, அதை மீறி உங்களுக்கு ஆசாபாசம் இருக்குது, நீங்கள் வந்து சில உங்களுக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி வரக்கூடியவங்க இருக்காங்க அப்படின்னு நீங்கள் வந்து ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அது ப்ரைவேட்டில் தான் இருக்கணும். நீ ப்ரைவேட்டாக இருந்த வரையும் யாருக்கும் எந்த கேள்வியும் கிடையாது. நீ பப்ளிக்கில் வந்து எந்த பிஹேவ் பண்ணும்போது பப்ளிக்கு தெரிஞ்ச மாதிரி பிஹேவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அது வெளியில் பப்ளிக் நியூஸ் ஆகும், உங்களை பற்றி பேசப்படும், கான்ட்ரவர்சி வரும், எல்லாம் வரும். ஸோ என்னை பொறுத்தவரையும் ஒரே ஒரு தான், தனி மனித ஒழுக்கத்தோடு இருக்கணும். இல்லை முடியலையா, ஒழுக்கம் இல்லையா, 100% க்ளோஸ் டோர் நடக்கணும். அந்த டோருக்குள்ளே எவனும் எட்டி பார்க்க முடியாது. ஓகே, உன் இஷ்டப்படி பண்ணிக்கோ, டோரு உண்டாயில லைட் ஆஃப் பண்ணு, உன் இஷ்டப்படி பண்ணிக்கோ, யாரும் கேட்க போகிறது இல்லை, எந்த கான்ட்ரவர்சியும் வராது. ஸோ என்றைக்கு ப்ரைவேட் விஷயம் பப்ளிக்கில் வருதோ அது பேர் கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடாது. ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, எம்ஜிஆர் சார், சிவாஜி கணேசன் சார் அந்த ஸ்டைலில், அதுக்கப்புறம் ரஜினி சார், கமல் சார், இப்போ விஜய் சார், அஜித் சார் வரைக்கும் இவ்வளோ தூரம் வந்து ஜென்ரேஷன் வந்துருச்சு. இன்னமும் வந்து பார்த்தோன்னா சினிமா அப்படின்னாலே வந்து இந்த இடத்துல கேஸ்டிங் கவுச் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. நான் விஷுவல் கம்யூனிகேஷன் படிக்கணும்னு சொன்னப்போ இது எது ரிலேட்டடாக கேட்கும்போது சினிமா இந்த மாதிரி ரிலேட்டட்னா தலையை சொரிஞ்சிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் யோசிச்சாங்க.
இன்னும் இந்த மாதிரி இப்போ துருவங்கள் 16 அப்படிங்கிற மாதிரி ஒரு படம் வந்து யங் டீம் உள்ள வந்திருக்காங்க. இவ்வளோ தூரம் சேஞ்சஸ் வந்துருச்சு, டிராஸ்டிக் சேஞ்சஸ். நல்லா சின்ன சின்ன படங்கள் பெரிய ஹிட் கொடுக்குது. இவ்வளோ சேஞ்சஸ் வந்ததுக்கப்புறம் இந்த கேஸ்டிங் கவுச் அப்படிங்கிற ஒரு பார்வை சினிமா மேலே இருந்துகிட்டே இருக்கு. இது கண்டிப்பாக ஹெல்த்தி கிடையாது. இது எப்படி சேஞ்ச் பண்ணாது? காஸ்டிங் கோச் அப்படின்றது பார்த்தீங்கன்னா எங்கே வருது அப்படின்னு நீங்கள் பாருங்கள். காஸ்டிங் கோச்செல்லாம் பார்த்தீங்கன்னா உப்மா கம்பெனி நீங்கள் சொன்னீங்களா, அங்கே வரும் காஸ்டிங் கோச். அங்கே தான் வந்து இதெல்லாம் நடக்கும். எப்படின்னா அவங்க வந்தது சினிமாவில் வந்தது காரணமே இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, நான் நிறைய பேரை வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு ஏமாற்ற முடியும், நிறைய பேருக்கு நான் வந்து இதை வச்சு நான் யூஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்னு அது நடந்துட்டு தான் இருக்குது. உப்மா கம்பெனி நிறைய வந்துட்டு தான் இருக்குது. அந்த உப்மா கம்பெனிக்காரங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. அது வந்து ஒரு 20 கம்பெனி இருக்கலாம் வருஷத்தில். ஆனால் நான் சொல்கிறது வந்து உண்மையிலே உங்களுக்கு கரியரில் வந்து ஒரு சினிமா நடிகர் ஆகணும், நடிகை ஆகணும் அப்படின்ற நினைப்பில் வந்தீங்கன்னா ஃபஸ்ட் திங் உங்களை வந்து ஒரு காம்ப்ரமைஸ் கூப்பிட்டாங்கன்னா, ஃபஸ்ட் திங் வெளியில் பர்சனலாக கூப்பிட்டாங்கன்னா இது பேரண்ட்ஸோட போகணும். ஓகே, ஒரு நடிகை என்பது பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேரண்ட்ஸோடு தான் இருக்கணும். இப்போ நான் வந்து நிறைய நடிகைகளோ என்ன படங்கள்லாம் பண்ணியிருக்கேன், பேரண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. பாம்பேலேருந்து வரவங்கள அவ்வளோ மாடர்னாக அப்ரிங்கிங் இருக்கிற கேர்ள்ஸே பார்த்தீங்கன்னா அவங்க அம்மாவோட வருவாங்க, இல்லை சித்தியோடு வருவாங்க, இல்லை அப்பாவோட வருவாங்க. ஏன்னா அந்த ஒரு பயம் எப்போவுமே இருக்கும். நம்ம வந்து we are not available அப்படின்றத தெளிவாக சொல்லிடுவாங்க யாருக்குமே. we are not available அப்படின்ற அர்த்தம் என் அப்பா கூட இருந்தால் அவைலபிள் எப்படி நீங்கள் பிலீவ் பண்ண முடியுமா? ஸோ கேட்கக்கூட முடியாது. அப்பா கூட அம்மா கூட இருந்தால் எப்படி யார் வந்து பண்ண முடியும்? ஸோ தே ஆர் மேக்கிங் இட் வெரி கிளியர் we are not available. நீங்கள் அப்படி இருக்கிற அந்த ஒரு டிசிப்ளின் உங்களுக்கும் இருக்கணும். யார் போனாலும் தனியாக போகக்கூடாது. இப்போ வந்து தனியாக கூப்பிட்றாங்களா, நீங்கள் வந்து ஆடிஷன் போகலாம். அதாவது ஆடிஷனில் அப்பாவோட போய்ட்டு அப்பா இல்லை நீங்கள் அப்பா எல்லாருக்கும் அம்மா இருக்கலாம். நீங்கள் ஆடிஷன் உள்ள ரூமில் எடுத்து ஆடிஷன் பண்ணாங்களா, உங்களை கூப்பிட்டு கேட்டாங்கன்னா அப்பா கிட்ட கேளுங்க சொல்லுங்கள். வெளியில் ஏதாவது வரணும்னு சொன்னால் அப்பா கூட ஒரு வாரம் சொல்லும். அப்போயே அவங்களுக்கு தெரிஞ்சிடும் you are not available. இல்லைங்க நான் எங்கனால வரேன், நான் வந்து இங்கே வரணுமா அங்கே வரணுமா, நான் ரெடியாக இருக்கேன் வரேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் எப்போ வந்து நீங்கள் ரெடி ஆகிறீங்களோ அவங்களுக்கு வந்து நீங்கள் பாதி விட்டிங்கன்னா 100% பிடிப்பாங்க. நீங்கள் வந்து 50% ரெடியாக இருக்க மாதிரி ஒரு இண்டிகேஷன் கொடுத்தாலே அவங்க 100% அட்வான்டேஜ் எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி உப்மா கம்பெனிகளோ இல்லை வந்து சும்மா ஃப்ளை பை நைட் கம்பெனிஸ், இவங்கெல்லாம் ப்ரொஃபஷனல் கம்பெனிஸ். சினிமா வந்து இது வந்து ஒரு தொழில். இது வந்து நம்ம வியாபாரத்துக்கு பண்ணுறோம், ஒரு கலையும் சேர்த்து பண்ணுறோம். ஆனால் வியாபாரம் தான் என்னோட முக்கியம். போட்ட முதல் எடுக்கணுன்றதுக்காக ப்ராப்பராக ஸ்டடி பண்ணி ரிசர்ச் பண்ணி நம்ம பயிற்சி எடுத்துகிட்டு வந்து படம் பண்ணுறவங்களுக்கு இந்த நோக்கமே கிடையாது. கேஸ்டிங் கோச்சு நோக்கமே கிடையாது. அது வந்து யாருமே அதில் இறங்கி யோசனை கூட பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது அவங்களுக்கு தேவை கிடையாது. அவங்களுக்கு தேவை என்ன தெரியுமா, ஒரு நல்ல சிறந்த சினிமா வரணும், அதை ஜெயிக்கணும், அடுத்த படம் எடுக்கணும், இன்னும் 3 படம் எடுக்கணும், 4 படம் எடுக்கணும். இதுதான் அவங்களோட எண்ணம். ஸோ இந்த கம்பெனிஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ரெகுலராக ப்ரொடக்ஷன் பண்ணுற கம்பெனிஸ் யாருமே கேஸ்டிங் கோச் இருந்ததே கிடையாது. ஓகே, அந்த பேனர்ஸ் மேலே கேஸ்டிங் கோச்சுன்ற ஒரு கம்ப்ளைண்ட் வராது. இந்த ஃப்ளை பை நைட் கம்பெனிஸ் மேலே கேஸ்டிங் கோச் வந்துட்டு தான் இருக்கும். அந்த கம்பெனிக்கெலாம் அவாய்ட் பண்ணணும். வாய்ப்பு கிடைக்கல போகக்கூடாது. ஓகே, வாய்ப்பு கிடைச்சி போகணும்னு வச்சிங்களா, சரி ஓகே நல்ல கதை எடுக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கலாம், ஃப்ளை பை நைட் கம்பெனியாக இருக்கலாம், ஆனால் ஒரு நல்ல கதையோடு வரலாம். அப்போது நீங்கள் கேர்ஃபுல்லாக we are not available அப்படின்றத தெளிவாக சொல்லிடணும். அதாவது I am not available அப்படின்னு தெளிவாக கம்யூனிகேட் பண்ணிடணும். சார் நான் நடிப்பு எனக்கு பிடிக்கும், நடிப்புக்காக வந்திருக்கேன், அதை தவிர வேறு எதுவும் பேசாதீங்க என்கிட்ட. ஏதாவது பர்சனலாக பேசினா எங்கள் அப்பா கிட்ட பேசுங்க, சேலரி பற்றி பேசினா எங்கள் அப்பா கிட்ட பேசுங்க. ஸோ ஆப்வியஸ்லி இல் ஸ்டாப். ஏதோ உங்களை கேஸ்டிங்கே பண்ண மாட்டாங்க, இல்லைனா அந்த கவுச்சே இருக்காது. ஓகேங்களா, உங்கள் பாட்டு லைஃப்பில் நீங்கள் பீஸ்ஃபுல்லாக இருக்கலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. பாஃப்டா இதை நீங்கள் வந்து ஒரு குழந்தை மாதிரி தான் வளர்த்துட்றீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் நிறைய கோர்சஸ் கொடுக்குறீங்க, நிறைய லெஜெண்டரி ஆட்களை கூட்டு வந்து இது பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் வந்து இது நிறைய பேருக்கு ரீச் ஆகலையோ? ஏன்னா இப்போ வந்து நீங்கள் ஃபாரின்லேருந்து இருக்கவங்க வீடியோ கான்ஃபரன்ஸ் பண்ணுறீங்க, பட் இருந்தாலும் வந்து இது ஒரு சினிமா அப்படிங்கிறது வந்து டிட்டாச் பண்ணியே பார்க்க முடியுதோ அப்படின்னு தோணும் சார். அது உண்மையா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. இப்போது ஒரு எஜுகேஷன் என்பது சினிமாவில் வந்து படிக்கணுன்றது வந்து எல்லாருமே படிக்கணும்னு நினைக்க முடியாது. ஏன்னா அதுக்கு வசதிப்படணும். ரெண்டாவது இது வந்து ஒரு ரிஸ்க்கான ஒரு கரியர். இந்த கரியரில் தான் நான் வாழ்க்கை எடுக்க போகிறேன்ற ஒரு நம்பிக்கை எல்லாருக்கும் இருக்கணும். எல்லாருமே வந்து விஸ்காம் படிக்கிறது வேறு. விஸ்காம் ஏன் படிக்கிறாங்கன்னா சினிமா வரதுக்காக விஸ்காம் படிக்கல. ஏதோ ஒரு துறையில் நான் ஊடகத்தில் இருந்துக்கலாம், ரேடியோவில் போகலாம், இல்லை வந்து டெலிவிஷனில் போய்க்கலாம், இல்லை இன்டர்நெட்டில் போய்க்கலாம். இது வந்து ஒரு ஓவராலாக விஷுவல் கற்றுக்கிறேன். நான் ஃபோட்டோகிராஃபராக இருக்கலாம், சினிமாவில் ஃபோட்டோகிராஃப், இது ஃபங்க்ஷனில் ஃபோட்டோகிராஃபர் இருக்கலாம். அந்த மாதிரி எவ்வளோ வாய்ப்புகள் இருக்குது. விஸ்காம் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிகிரி கோர்ஸ். அது வந்து ஜாப்க்காக கிடையாது. எல்லாரும் பிஎஸ்சி மேத்ஸ் படிக்கிற மாதிரி, பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி படிக்கிற மாதிரி விஸ்காம் கோர்ஸ் அது. ஆனால் சினிமா என்பதை பயிற்சி இருக்குது பார்த்தீங்களா, அது உண்மையிலே இது சினிமா தான் என்னோடய வாழ்க்கை நினைக்கிறவங்க தான் சினிமாவுக்கு வர முடியும், இந்த பயிற்சிக்கு வர முடியும். பாஃப்டாவும் சரி, இல்லை எந்த ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கும் வரவங்க பார்த்தீங்கன்னா இதுதான் என்னுடைய வாழ்க்கையை நினச்சி வரவங்கள தான் வர முடியும். அப்படி வரவங்கள எல்லோரும் வருவாங்கன்னு சொல்ல முடியாது. எல்லோரும் அதில் செலக்டிவானவங்க தான் வருவாங்க. அது பிறகு இப்படிப்பட்ட ஒரு பெரிய இன்ஸ்டியூஷனில் படிக்கணும், இல்லை பெரிய மாஸ்டர்ஸ் கிட்ட படிக்கணும் வரும்போது இதுக்கான காஸ்ட் இருக்குது. இந்த காஸ்ட் அஃபோர்டபுளாக இருக்கணும். எல்லாருமே அஃபோர்டபுளாக பே பண்ண முடியாது. இப்போது எல்லாருக்குமே ஆசை இருக்குது. என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் ஆஃபீஸில் சொல்லுவாங்க, இது மாதிரி நீங்கள் மட்டும் வந்து ஒரு 1 லட்ச ரூபா தான் அப்படின்னு சொன்னீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வந்து நிற்பாங்க, இல்லை 50,000 ரூபாய் சொன்னீங்கன்னா ஒரு 2 லட்சம் பேர் 2000 பேர் நிற்பாங்க படிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் அது பண்ண முடியாது. நீங்கள் வந்து ஒரு தரமான எஜுகேஷன் கொடுக்கணும், பிரமாதமாக அவங்கள ட்ரெயின் பண்ணிவிட்டு ஒரு நல்ல இயக்குனராக, நல்ல ஒளிப்பதிவாளராக, நல்ல எடிட்டராக, நல்ல ஆக்டராக கொண்டு வரணும்னா பிரமாதமான மாஸ்டர்ஸ் கிட்ட ட்ரெயின் பண்ணணும். அப்படி வரும்போது அது காஸ்ட்லி தான். இப்போ வந்து மிகப்பெரிய ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா
லட்சக்கணக்கில் தான் காசு கொடுத்தா கட்டி ஆகணும். இப்போ நான் சமீபத்தில் ஒருத்தர்கிட்ட கேட்டேன், அவரோட டாக்டர் வந்து அண்டர் கிராஜுவேட் கோர்ஸ் அங்கே படிக்கணும்னு சொல்லி லண்டனில் போய் படிச்சிருக்கு. அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கு. வருஷத்தில் ஃபீஸ் மட்டும் 30 லட்ச ரூபா கட்டுறாங்க. ஒரு பேட்சில் ஒரு 20 பேர் நல்ல சிறந்த மாணவர்கள் படித்தாங்கன்னா அது போகிற நம்மளுக்கு. அவங்கள சரியான முறையில் தேர்ந்தெடுக்கிறது தான் நாங்கள் ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் பாஃப்டாவில். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுடைய ஆன்லைன் கோர்ஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம வந்து behind-notes.com சேர்ந்து பண்ண ஒரு கோர்ஸ் மிகப்பெரிய வெற்றி. 20 ஸ்டூடெண்ட்ஸ் படித்தாங்க ஆன்லைனில். ஃபஸ்ட் டைம் இந்த வேர்ல்டு வந்து ரியல் டைம் ஆன்லைன் கோர்ஸ் வந்து பாஃப்டாவும் behind-notes பண்ண கோர்ஸ் இது. இன்றைக்கு வரையும் யாருமே அந்த மாதிரி பண்ணதே கிடையாது. எல்லாமே ரெக்கார்டட் வீடியோ தான் காமிப்பாங்க. ஆனால் நாங்கள் வந்து லைவாக பண்ணி அந்த கோர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக முடித்தோம் ஏப்ரலில். அந்த கோர்ஸ் முடிஞ்ச உடனே எல்லார்ட்டும் நாங்கள் ஃபீட்பேக் எடுக்கும்போது அவங்க சொன்ன ஒரே வார்த்தை என்ன தெரியுமா, இந்த மாதிரி ஒரு கோர்ஸ் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, நாங்கள் 200% சாட்டிஸ்ஃபைட். ஆன்லைனில் இது பாசிபிலிட்டியாக நினச்சிருந்தோம், ஆனால் அதை பாசிபிலிட்டியாக பண்ணி அதை விட எங்களை ரொம்ப பிரமாதமாக இன்வால்வ் பண்ணி இந்த 1 year ட்ராவல் பண்ண வச்சு ஆன்லைனில். அதுவும் அவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஏர்லி மார்னிங் அவங்க டைம் பார்த்திங்கன்னா 6 மணிக்கு 5:30 மணிக்கு 6 மணிக்கு எழுந்து கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. இது வந்து இம்பாசிபிள். ஆனால் 4 மணி நேரம் நடக்கும் கிளாஸ். அந்த 4 மணி நேரம் நான் உட்காந்து கேட்டுட்டு நாங்கள் நோட்ஸ் எடுத்தோம். நாங்கள் வந்து உங்களுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணோம், ஷார்ட் ஃபிலிம் எடுத்தோம். எங்களே ஒரு இயக்குனராக நாங்கள் ரெடி பண்ணிக்கிட்டோம், தயார்படுத்திக்கிறதுக்கு காரணம் பாஃப்டா. இன்றைக்கி வந்து ஒரு நம்பிக்கையாக இருக்கும், நாங்கள் வந்து கண்டிப்பாக நாங்கள் சினிமா துறையில் வர முடியும் அப்படின்னு. இந்த நம்பிக்கை கொடுத்தது பாஃப்டா. ஸோ இந்த மாதிரி எங்களுடைய எய்மும் அதுதான். ஒரு சிறந்த பேட்ச் கிடச்சி அந்த பேட்சை உருவாக்கி உண்மையாக சினிமா இண்டஸ்ட்ரிக்கு குறைந்தபட்ச படங்களை தகுதியுள்ள படங்களை எடுக்கக்கூடிய ஃபிலிம் மேக்கர்ஸை உருவாக்குறது தான் நம்ம பாஃப்டானுடைய டார்கெட்டு. அந்த பாதையில் நாங்கள் சரியாக போயிட்டுருக்கோம். குழந்தை என்பதை விட என்னென்னா இது என்னுடைய கனவு. என்னென்னா நான் நிறைய இடத்துல பேசிகிட்டே இருக்கேன், தேவைக்கு அதிகமாக பேசுவேன் நான். ஏதாவது இண்டஸ்ட்ரி மாறணும், இந்த மாதிரி நடக்கணும், நிறைய படித்தவங்க தான் வரணும், நிறைய அதாவது புரிஞ்சுக்கிட்டவங்க சினிமா தெரிஞ்சுக்கிட்டு தான் வரணும்னு சொல்லுவேன். ஆனால் நான் சொல்கிறது இல்லாமல் நான் எப்பவுமே செஞ்சு காட்டுவேன். எப்படின்னா எனக்கு எப்படின்னா நான் வந்து ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா இல்லை பெஸ்ட் ஆஃப் தமிழ் புக் எப்படி எழுதுனேன்னா, நான் வந்து அதுக்கு முன்னாடி 2007 நான் வந்து இந்த இண்டஸ்ட்ரியில் பேசிட்டு இருக்கும்போது எனக்கு அமெரிக்காவிலேருந்து வந்த ஒரு ரிசர்ச்சர் வந்து என்ன பண்ணாங்க, சார் இந்தி சினிமா பற்றி நிறைய புத்தகம் இருக்குது இங்கிலீஷில், தமிழ் சினிமா பற்றி இங்கிலீஷில் புத்தகமே இல்லை, இருக்கிற எல்லா புத்தகம் பார்த்தீங்கன்னா தமிழில் தான் இருக்குது, இதை வச்சு நாங்கள் எப்படி படிக்கிறது. ரெண்டாவது இங்கிலீஷில் வந்த சில புத்தகங்களும் ரொம்ப கம்மியாக இருக்குது, அதாவது அந்த புத்தகங்களில் விஷயம் கம்ப்ளீட்டாக இல்லை. ஒரு கம்ப்ளீட் சினிமா பற்றி தமிழ் சினிமா பற்றி தெரியணும்னா எப்படி புக்கு அப்படின்னு சொன்னோன்னு தான் எனக்கு ட்ரிகர் வந்தது. அதுதான் நான் எழுத ஆரம்பித்தேன். அப்போது நீங்கள் எழுதுங்க நாங்கள் எழுதுங்க சொல்ல முடியாது. அவங்க சொல்லுவாங்க எங்களுக்கெல்லாம் டைம் இல்லை சார், ரெண்டாவது வந்து இது யார் காசு கொடுப்பாங்க இதுக்கு அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்போ தான் நான் சொன்னேன் எனக்கு இவ்வளோ பேஷன் இருக்குது, இவ்வளோ கமிட்மெண்ட் இருக்குது இந்த இண்டஸ்ட்ரிக்காக, ஏன் நான் எழுதக்கூடாது, நம்மகிட்ட வரணும். சொல்லுவாங்க பி த சேஞ்ச் யூ வாண்ட் டு see in the world அப்படின்வாங்க. ஐ வாண்ட் டு see the change in the world, what I want to see. நான் அதுதான் எழுதினேன் பெஸ்ட் ஆஃப் தமிழ் சினிமா. அந்த புத்தகம் வந்து வரவேற்பு தான் என்னை வந்து ப்ரைட் ஆஃப் தமிழ் சினிமா எழுத வச்சது. அது பிறகு தான் நான் கட்டுரை எழுத ஆரம்பித்தேன், சினிமா நடக்கிற நிகழ்வை பற்றி எழுத ஆரம்பித்தேன். அந்த மாதிரி எல்லா சேஞ்சும் நம்மகிட்ட வரணும்னு ஆசைப்படணும். அதே மாதிரி தான் பாஃப்டா நான் ஆரம்பிச்சதும். பாஃப்டா எதுக்கு ஆரம்பிச்சேன்னா, நான் இவ்வளோ சேஞ்சஸ் சொல்கிறேன்ல, இதை நான் இம்ப்ளிமெண்ட் பண்ணி காமிச்சா எப்படி இருக்கும், நான் வந்து என்னுடைய மாணவர்களுக்கு படிப்பிச்சா எப்படி இருக்கும், அட்லீஸ்ட் அவன் மனசில் ஓடிட்டே இருக்கும். சார் அது சொன்னார்ல, இது ஒர்க் ஆகுது, கமர்ஷியலாக ஒர்க் ஆகுது, இது பிரச்சனை இருக்குது, இந்த கதைகள் வந்து இந்த பட்ஜெட்டில் எடுக்கணும், இந்த பட்ஜெட்டில் இந்த பிரச்சனை வருது, இவ்வளோ விஷயங்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காரு, கான்டெம்பரரி சினிமா வச்சு கொடுத்துருக்காரு, அட்லீஸ்ட் நான் தப்பு பண்ணக்கூடாது, இந்த மாதிரி கதைகள் எடுக்கக்கூடாது, இந்த மாதிரி குறைஞ்சபட்ச தகுதியுள்ள படங்கள் தான் எடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு கண்டிப்பாக உருவாக்கணும். அதுதான் என்னுடைய எய்ம். அதுக்காக தான் பாஃப்டா உருவாக்கணும். அதனுடைய நோக்கத்தில் சரியாகவே பயணிச்சிட்ருக்கோம். இன்றைக்கி எங்கள் மாணவர்கள்லாம் வந்து முருகதாஸ் சார் அசிஸ்ட் பண்ணுறாங்க, விக்னேஸ்வரன் சார் அசிஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் அசிஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பெரிய சினிமாட்டோகிராஃபர் அசிஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க, நிறைய பேர் வந்து எடிட்டர் பிரவீன் கிட்ட அசிஸ்ட் பண்ணுறாங்க, ரூபன் கிட்ட அசிஸ்ட் பண்ணிட்டுருக்காங்க. ஸோ இப்போ வந்து எல்லா இடத்துலையும் என்னோடய மாணவர்கள் வந்து நடிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. சைத்தானில் வந்து வில்லன் நடிகர், அது மாதிரி நிறைய பேர் நடிச்சிட்ருக்காங்க. ஸோ இப்போ என்னென்னா கொஞ்சம் கொஞ்சமாக பாஃப்டா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களுடைய ரெக்கையை விரித்து பறக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 4-5 வருஷத்தில் பாஃப்டா ஸ்டூடெண்ட்ஸு பரவலாக எல்லா இடத்துலையும் வரும்போது அப்போ தெரியும் உங்களுக்கு எந்தளவு பாஃப்டா வந்து ரெஸ்பான்சிபிளான ப்ரொஃபஷனல்ஸை உருவாக்கியிருக்கு. நாசா சார் எனக்கு ஒன்றே சொல்லுவார், நம்ம உருவாக்க வேண்டியது என்னென்னா பேஷனேட் பீப்புள் கிடையாது, ரெஸ்பான்சிபிள் பீப்புள், ரெஸ்பான்சிபிள் ப்ரொஃபஷனல்ஸ். அதாவது சினிமாவை ப்ரொஃபஷ்னலாக பார்க்குற நல்ல படைப்பாளிகளை உருவாக்கணும்னு சொல்லுவார். ரெஸ்பான்சிபிளான படைப்பாளிகள். சினிமா வந்து நான் ஆசைப்பட்டு சினிமாவுக்கு வரேன்னு நினைக்கக்கூடாது, நான் ப்ரொஃபஷனலாக கற்றுக்கிட்டு நான் ஒரு ப்ரொஃபஷனலாக பண்ண போகிறேன் இதை அப்படின்ற மாதிரி நல்ல மாணவர்களை உருவாக்கணும்னு ஆசை சார் எப்பவுமே சொல்லுவார் எங்களுக்கு. அந்த எண்ணம் தான் எங்களுது. அது ஒரு 4 வருஷத்தில் அவனுக்கு பட்ஜெட் தெரியும், எப்படி பட்ஜெட் பண்ண தெரியும், அது பிறகு பட்ஜெட்டுக்குள்ளே எப்படி பண்ணணும்னு தெரியும், எந்த கதை எடுத்தால் நல்லா போகும்னு தெரியும். அந்தளவு நம்ம வந்து அவங்கள எஜுகேட் பண்ணுறோம். அப்படிப்பட்ட வர பசங்க அவங்களுடைய அந்த கற்றுக்கிட்டதை சரியாக பயணிச்சாங்கன்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அது சினிமாவுக்கு நல்லது. அதனால் நிறைய ப்ரொடியூசர்ஸ் நல்லா ஜெயிக்க முடியும். நல்ல ப்ரொடியூசர் நிறைய ப்ரொடியூசர் ஜெயிக்கும்போது இண்டஸ்ட்ரி நல்லாயிருக்கும். ஸோ அது இந்த பாஃப்டா மூலமாக நிறைவேற்றணும்னு நான் ஆசைப்பட்றேன். என்னுடைய நோக்கம் சரியான நோக்கம் தான். அந்த நோக்கத்தில் தான் நாங்கள் பயணிச்சிட்ருக்கோம். அந்த நோக்கத்தில் எங்கள் மாணவர்களும் வெளியில் வரும்போது இட் வில் பி அ வெரி ப்ரௌட் மூமெண்ட். எப்படி எனக்கு வந்து நேஷனல் அவார்டு வாங்கும்போது எவ்வளோ ப்ரௌடாக இருந்தனோ, நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லுவேன், நான் செலிப்ரேட்லாம் பண்ணதில்லை, நான் வந்து பெருசாக செலிப்ரேட் பண்ணி இதை வந்து கொண்டாடணும்னு நினச்சதில்லை. ஏன் காரணம்னா இப்போ நான் நிறைய படைப்பாளிகள் உருவாக்கி வந்துட்டுருக்கேன் என்னோடய இன்ஸ்டியூட் மூலமாக.
நான் என் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் கேட்கும்போது சார் பாட்டு வைக்கலையா நீங்கள் எங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தர் ஜெயிக்கும் போது நான் பாட்டு வைக்கிறேன். என்னுடைய மாணவர்கள் ஒருத்தர் வந்து மிகப்பெரிய ஜெயிப்பு வரும்போது ஒரு படம் எடுத்தோ இல்லை ஒரு ஒளிப்பதிவு செஞ்சோ ஒரு மிகப்பெரிய படம் பேசப்படும் போது உன்னுடைய படைப்பு பேசப்படும் போது நான் செலிப்ரேட் பண்ணுவேன். நாடி நரம்பு ரத்தம் எல்லாத்தையும் சினிமா ரத்தம் ஊர்னா மட்டும் தான் இப்போ இருக்க நிலைமையில் தமிழ் சினிமாவில் ஜெயிக்க முடியும். ஸோ அப்படி இருக்கும்போது பாஃப்டாவில் ஜாயின் பண்ணும் அப்படிங்கும்போது ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அதெல்லாம் தாண்டி வேற என்ன குவாலிட்டிஸ் எதிர்பார்த்து ஜாயின் பண்ணிப்பீங்க? நாங்கள் எதிர்பார்க்குற ஒரே குவாலிட்டி நான் இன்டர்வியூ பண்ணுவோம். நாங்கள் நிறைய ஸ்டூடெண்ட்ஸு ஒன்று வந்து கமிட்மெண்ட் இருக்கா இந்த இண்டஸ்ட்ரிக்கு. அதாவது இதுக்கு வந்து ஃபேமுக்காக வந்தாங்கன்னு எடுக்க மாட்டோம், ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறது இல்லை. ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு இருக்கலாம். நோ, கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி. ஒன்று கமிட்மெண்ட், ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபேமிலிக்கு. உங்கள் ஃபேமிலியில் இதெல்லாம் ஒத்துக்கணும். இது வந்து இந்த சினிமா என்பது நான் சொல்லுவேன் ஒரு ஒன் வே டிராஃபிக் மாதிரி. ஒன் வே டிராஃபிக்னா இது ஒரு வழி பாதை. இந்த வழி பாதையில் போயிட்டு யூ டர்ன் அடிச்சுட்டு வரணும். இது உள்ளே வந்துட்டால் மீடியாவில் இருக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அது பிறகு உன்னுடைய ஃபேமிலிக்கும், உன்னுடைய ஃபேமிலினா உங்கள் பேரண்ட்ஸ்க்கு எல்லாருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அவங்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை, உனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அதாவது அவங்கள நான் கஷ்டப்படுத்தாமல் இந்த கோர்ஸ் நான் பண்ணி முடித்து என்னுடைய பாதையை நான் தேர்ந்தெடுத்துப்பேன்ற ஒரு பொறுப்புணர்ச்சி உங்களுக்கு இருக்கணும். இதுக்கு பிறகு தான் உனக்கு படிக்கிறன்ற ஒரு நாலேஜ் இருக்கணும். அதாவது உனக்கு எனக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் கிடையாது, நான் சும்மா வந்து ட்ரை பண்ணுறேன்னா கிடையாது. படிப்பது தான் அடிப்படை தகுதி. ஒரு இயக்குனர் ஆகிறதுக்கோ இல்லை வந்து ஒளிப்பதிவில் ஆகணும், எதுனாலும் படிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். அதாவது எனக்கு எல்லாம் தெரிஞ்ச மேதை மாதிரி வந்து நிற்கக்கூடாது. நீ வந்து எல்லாத்தையும் அன்லேர்ன் பண்ண ரெடியாக இருக்கணும். இதுவரையும் தெரிஞ்சதெல்லாம் மறந்துட்டு புதுசாக ஒன்று கற்றுக்கணும். இந்த ஓப்பன் மைண்ட் சொல்லுவாங்க, அதை கற்றுக்கணும், ரெடியாக இருக்கணும். நாங்கள் இந்த விஷயம் தான் பார்ப்போம். எப்படி பார்ப்போம்னா ஃபஸ்ட்டு வந்து உனக்கு கமிட்மெண்ட் இருக்கா இந்த இண்டஸ்ட்ரிக்கு. இது வந்து என்னுடைய வாழ்க்கை, இதுதான் நோக்கம் அப்படின்னு நினைக்கிறியா, இது சும்மா பேஷன் அப்படின்னு வாங்க. பேஷன் எடுத்து ஒரு மிஸ்யூஸான ஒரு வேர்டு. அடிக்கடி எல்லாரும் சார் எனக்கு இது ரொம்ப பேஷன் சார் அப்படின்வாங்க. அது கிடையாது. உனக்கு இந்த இண்டஸ்ட்ரியில் நான் ஜெயிப்பேன்ற கமிட்மெண்ட் இருக்கா இல்லையா? நான் ஜெயிப்பதுக்கான எல்லா தியாகம் பண்ண தயார். உழைப்பு, நேரம், என்னுடைய தூக்கம், என்னுடைய பர்சனல் லைக்ஸ், டிஸ்லைக்ஸ் எல்லாத்தையும் இழக்க தயார். என்னுடைய கமிட்மெண்ட் வந்து இந்த சினிமா இந்த துறையில் அதில் ஊடகத்துறையில் நான் ஜெயிக்கணுன்ற ஒரு கமிட்மெண்ட். அடுத்தது ரெஸ்பான்சிபிலிட்டி. உன் ஃபேமிலிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், உனக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும். இந்த மூணுத்தையும் பண்ண முடியுமா? அதுக்கு பிறகு வர்றது என்னென்னா ஆழமான படிக்கிற ஒரு மனநிலை இருக்கணும். அதாவது நான் படிக்கிறதுக்கு எனக்கு ரெடி, நான் நிறைய கற்றுக்கிறதுக்கு ரெடி அப்படின்ற மனநிலை இருக்கும்போது இப்படிப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸு கிடைச்சாங்கன்னா நாங்கள் உடனே அவங்களை வந்து பிக்கப் பண்ணுவோம். ஏன்னா இவன் கண்டிப்பாக ஜெயிச்சிருவான், ஏதோ ஒரு வகையில் ஜெயிச்சிருவான். ஏன்னா கமிட்மெண்ட் நிறைய இருக்குது, ரெஸ்பான்சிபிளாக இருக்கான். இது மூணும் வரும்போது என்ன வந்தால் அவள் வில் பிகம் அ கம்ப்ளீட் ப்ரொஃபஷனல். சினிமாவில் ஒரு நல்ல ப்ரொஃபஷனலாக வருவாங்க. ஏன்னா அவர் கமிட்மெண்ட் இருக்குது, இஸ் ரெஸ்பான்சிபிள். அதை விட என்ன, நான் நான் கற்றுக்கணும்னு நினைக்கிற ஒரு மனநிலை இருக்குது அப்படின்றவங்க வந்து ப்ரொஃபஷனலாக இருப்பாங்க. அப்போ ப்ரொஃபஷனலாக இருக்கும்போது அவரை கண்டிப்பாக நம்ம உருவாக்கிட முடியும். சரியான ஒரு இயக்குனராகவோ இல்லை ஒளிப்பதிவாக உருவாக்க முடியும். இது எதுவுமே இல்லாமல் சும்மா பேஷனுக்காக படிக்க வரவன்னு வச்சுங்களேன், ஒரு மாதம் அட்டன் பண்ணுவாங்க, அடுத்த மாதம் ஓடி போயிடுவாங்க. நாங்கள் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் இந்த 2 பேட்சில். அவங்களுக்கு வந்து இது ஒரு பேஷன்ற ஒரு மிஸ்யூஸ் பண்ணுற ஒரு வேர்டு. அதாவது இது ஒரு டைம் பாஸ், சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாமே. நான் ஓப்பனாக சொல்லுவோம், ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு இது இண்டஸ்ட்ரி கிடையாது, வேறு நிறைய இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து இது எப்படின்னா ரெஸ்டாரண்ட் போட்டு ட்ரை பண்ண முடியாது, காசு மொத்தமாக போயிடும். அந்த மாதிரி தான் இது கமிட்மெண்ட்டு, இது ரெஸ்பான்சிபிலிட்டி. நான் கம்ப்ளீட் ப்ரொஃபஷனலாக மாறதுக்கான எல்லா தகுதியும் நான் வளர்த்துப்பேன், எனக்கு படிப்பேன், நிறைய கற்றுப்பேன் நான் அப்படின்னு நினச்சவங்க கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. ஓகே, ஃபைனல் கொஸ்டின் சார். நீங்கள் ஒரு ஸ்கிரிப்டை எப்படி பைசெக்ட் பண்ணுவீங்க? அண்ட் அகைன் மினிமம் கேரண்டி அப்படிங்கிற ஒரு விஷயம் சினிமாவில் இருந்துட்டு இருக்கு. இது பற்றி உங்களோட டேக் என்ன? ஸ்கிரிப்ட் எப்படின்னா என்னை ஏதாவது விதத்தில் மனசை தொடணும். ஒரு கதை என்பது என்னென்னா உங்களை மகிழ்விக்கணும், இல்லைன்னா நெகிழ்விக்கணும். 2 பண்ணுச்சுன்னா ஃபென்டாஸ்டிக். மகிழ்விக்கணும்ன்றது ஃபுல் என்டர்டெயின்மெண்ட். நெகிழ்விக்க அப்படி பார்க்கும்போது நம்ம ரசனை இது மக்களோட ரசனை ஒத்து போய் இருந்தால் மட்டும் இல்லை. அதாவது நீங்களும் சாதாரண மனிதன் தான். நம்ம வந்து ஒன்றும் பெரிய இது கிடையாது, தனிப்பட்ட ஆள் கிடையாது. நம்மளை பாதிக்கிற ஒரு விஷயம் எல்லாரும் பாதிக்கும். பார்த்துருக்கீங்களா எல்லா படத்துலையும்? இப்போ பவர் பாண்டி படத்தில் கடைசி சீனில் எல்லாருமே வந்து மனசு வந்து பாதிச்சுதா இல்லையா? எல்லாரும் அனானிமஸாக யாருமே இல்லை இது என்ன ட்ராமா பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கல. நம்ம எப்படி நினச்சோம்? நல்லா இருக்குப்பா அந்த சீனு, ஐயோ ஒன்றாயிடக்கூடாதா அப்படின்ற மாதிரி நினச்சோமா இல்லையா? அதுதான் நெகிழ்விக்கிற சீன். நம்மளை ஏதோ ஒரு வகையில் நெகிழ்விக்கணும். ஒரு திரைப்படத்தினுடைய கதையினுடைய ஒரே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அவர் கதை சொல்லிகிட்டே இருக்கும்போது உங்களை மகிழ்விக்கவும் இல்லை, உங்களை என்டர்டெயின் பண்ணவும் இல்லை, நெகிழ்விக்கல உங்களை எந்த விதத்திலும் உணர்ச்சியை தூண்டலை. அவர் அந்த உணர்ச்சியை வந்து எந்த விதத்திலும் நீங்கள் வந்து ஃபீல் பண்ண வைக்கல. அப்படியே பேன்னு பார்த்துருந்தீங்க வச்சிங்களேன், அந்த கதை ஒன்றும் உருப்படாது. ஏன்னா அது எந்த வகையிலும் உங்களை என்கேஜ் பண்ணவே இல்லை. ஸோ ஏதர் ஒரு கதை எப்படின்னா உங்களை என்டர்டெயின் பண்ணணும், என்டர்டெயின் பண்ணும்போது உங்களை என்கேஜ் பண்ணணும், எமோஷனலாக கனெக்ட் ஆகணும். அதுதான் நெகிழ்விக்கிறது சொல்லுவாங்க. இந்த 3 இல்லைன்னு வச்சுங்களேன், கம்ப்ளீட்டாக ஒரு புது முயற்சியாக இருக்கணும். இதுவரையும் சினிமா பார்க்காத ஒரு முயற்சியாக இருக்கணும். அப்போ இதெல்லாம் நீங்கள் காம்ப்ரமைஸ் பண்ணிக்கலாம். புது முயற்சின்னு சொன்னால் அது வந்து ரிஸ்க்கான முயற்சி தான், ஆனால் அந்த முயற்சியை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன்னா இது வந்து உலகத்தில் நடக்காத ஒரு புது முயற்சி, ட்ரை பண்ணி பார்ப்போம். இந்த நெகிழ்விக்கலாம் விட்டுருப்பா. ஆனால் அதில் வந்து ஒரு மேட்டர் வச்சுருக்கோம் நம்ம.
ஓகே ஒரு புது மேட்ரு, இதுவரை இல்லாத ஒரு மேட்ரு, அதில் நம்ம கொஞ்சம் என்டர்டைன்மெண்ட்லாம் கொடுத்து அதாவது எப்படின்னா ஒரு ஒரு மருந்து மாதிரி ஒன்று, ஆனால் நம்ம வாழைப்படத்தில் அழகாக போட்டு கொடுக்குறோம் அப்படின்னு வரும்போது அழகாக ஒர்க் அவுட் ஆகிடும் அப்படின்ற மாதிரி. ஸோ ஏதாவது ஒரு புதுசு இருக்கணும் சார். பட் அகைன் இது வந்து ரசனை அப்படிங்கிறதுல உள்ள போகுது. ஏன்னா இப்போ நிறைய படங்கள் பார்க்கும்போது இதெல்லாம் ஒரு சீனாடா, இன்னும் இதெல்லாம் எடுத்துட்டீங்களா அப்படிங்கும்போது, ஸோ அதையும் சில ப்ரொடியூசர் அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது அகைன் இது ரசனை அப்படிங்கிறதுல அது இண்டிவிஜுவல் ரசனை தான். அதாவது அந்த ப்ரொடியூசருக்கு அந்த இண்டிவிஜுவல் ரசனைப்படி இது ஓகேன்னு தோணிருக்கலாம், ஓகேங்களா, அதை நம்ம குறை சொல்ல முடியாது. அது அவருடைய லிமிடேஷனாகவும் இருக்கலாம். அவர் நிறைய படிக்காத போது, நிறைய கதைகளை படிக்காத போது, நிறைய படங்களை பார்க்காத போது அவருக்கு இந்த நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். அதான் நீங்கள் சொன்ன ஒரு நாலேஜ் இல்லாமல் இருக்கலாம். அதாவது என்ன இது சாதாரண சீன், இதுக்கு போய் இப்படிலாம் இது வச்சிருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஒரு நல்ல படைப்பாளிக்கு அழகு என்னென்னா, இது மாதிரி ஏற்கனவே வந்த சீன் எந்த சீனும் வரக்கூடாது. ரெண்டாவது, ஒரு நல்ல தயாரிப்பாளருக்கு அழகு எப்படின்னு சொன்னால், எவ்வளோ முடியுதோ அவ்வளோ தொலைவு நீங்கள் வந்து ஒரு சீனை எவாலுவேட் பண்ணி ஆகணும். அதாவது இது ஏற்கனவே வந்திருக்கா, புதுசாக இருக்கா இல்லையா, இந்த சீன் வந்து கிளிஷேடாக இருக்கா, இல்லை ஏதாவது புதுசாக பண்ண முடியுமா, இது வந்து ஒரு பிரமாதமான கதையாக இல்லையா, இந்த ஒரு ஜட்மெண்ட் வரல வச்சுங்களேன். என்னோட கதைகள் நான் தோற்றதுக்கு காரணமே பார்த்தீங்கன்னா, கதை நல்லாயிருக்கும் நிறைய கதைகள், ஆனால் டிரான்ஸ்லேஷனில் ஃபெயில் ஆகும். இது வந்து நான் சொல்கிறது அடிப்படை தகுதி வந்து ஒன்லி கதை தான். ஆனால் ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் ஒன்று இருக்குது. நிறைய படங்கள் எங்கே தூக்கம் தெரியுமா, ஸ்கிரிப்ட் டிரான்ஸ்லேஷன் பேப்பரில் இது அப்படியே வராது. கடைசியாக படமாக பார்க்கும்போது நானே பார்த்து ஆச்சரியப்பட்டிருக்கேன், என்னடா இது நம்ம ஒரு கதை நினச்சோம். ஏன்னா நீங்களும் ஒரு படைப்பாளி. இப்போ நீங்கள் ஒரு கதை படிக்கும்போது எப்படி பார்க்குறீங்க, ஒரு படைப்பாளியே தான் பார்க்குறீங்க. படைப்பாளினா உங்களால் இது விஷுவலைஸ் பண்ணி பார்க்க முடியாது. இப்போ நானும் விஷுவலைஸ் பண்ணி பார்த்து படிச்சுட்டு இருப்பேன். படிச்சுட்டே இருக்கும்போது அது நான் விஷுவலைஸ் பண்ணி இப்படி தான் வரும் நினச்சிட்டு இருப்பேன். ஆனால் விஷுவலாக வந்து பார்க்கும்போது இருந்தது இப்படி வந்து நிற்குது இந்த படம் அப்படின்னு நினைக்கிறேன். இது நான் நினச்சது வேற ஒன்று நினச்சேன்னு சொல்லிட்டு. இதுதான் ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன். இந்த ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன் தான் 50% படம் ஃபெயில். 50% ஃபெயில் பார்த்தீங்கன்னா கதை, 50% ஸ்கிரிப்ட் டு ஸ்க்ரீன் டிரான்ஸ்லேஷன். ஏன்னா நீங்கள் ஒன்று விஜுவலைஸ் பண்ணியிருப்பீங்க, பட் படம் வேறு மாதிரி வந்து நிற்கும். ஏன்னா அந்த டைரக்டருக்கு இவ்வளோ தான் லிமிடேஷன் இருக்கும், அவளால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். அப்படி வரும்போது உங்கள் படம் பேன் வந்து நிற்கும். கடைசியில் வந்து பாதி படம் வந்து சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பாதி படம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்காது. வேறு வழி கிடையாது. படம் எடுத்தாச்சு, நீங்கள் படம் எடுக்கும்போதே நீங்கள் எடிட் பண்ணி இது பண்ண முடியாது. ஏன்னா ஒரு கோர்வையாக பார்த்தா தான் உங்களுக்கு கதை தெரியும், கரெக்டாக ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்காருன்னா. இதுதான் இருக்கிற சிக்கல் சினிமாவில். ஓகே, மினிமம் கேரண்டி இதில் உங்கள் டேக் என்ன சார்? நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய படங்கள் மினிமம் கேரண்டி வெற்றி பெற்றிருக்கு. ஓகே, காரணம் பார்த்தீங்கன்னா அது கதையில் புதுசு. இப்போ வந்து 8 தோட்டாக்கள் சமீபத்தில் புதுசான ஒரு கதை, மகிழ்விக்கிற ஒரு விஷயங்கள் இருக்குது, நெகிழ்விக்கிற விஷயங்கள் இருக்குது, ஒரு மனிதனுடைய போராட்டத்தை பற்றி இருக்குது கதை. துப்பாக்கி போயிடுச்சு, அவன் பாவம் அனாதை அப்படின்ற ஒரு நெகிழ்விக்கிற ஒரு விஷயம் இருக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆடியன்ஸ் லைக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. மினிமம் கேரண்டி இதுதான். இந்த மேட்ரு எதுவுமே இல்லாமல் மினிமம் கேரண்டி எதிர்பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இருக்காது. சாதாரண சீனில் காமெடி சீன் பண்ணிவிட்டு மினிமம் கேரண்டி சீனாக அது கிடையாது. ஓகே, புதுசாக ஏதாவது விஷயம் வச்சுட்டு மகிழ்விக்கிற மாதிரியும் நெகிழ்விக்கிற மாதிரி நீங்கள் வைக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போக முடியும் சினிமாவில். அதுதான் சினிமானுடைய ஒரு பேசிக் ரிக்குவயர்மெண்ட். ஓகே ஓகே, தேங்க்ஸ் சார். நேஷனல் அவார்டு வாங்கிட்டு இதே மாதிரி நிறைய இது வாங்கணும், அது சொல்கிறது கூட நமக்கு தகுதி கிடையாது. அப்படிலாம் கிடையாது, அப்படிலாம் எல்லாருக்குமே தகுதி இருக்குது. என்னை பொறுத்தவரை வந்து யாருக்கு தகுதி இருக்குது எல்லாம் சொல்ல முடியாது. 5 வருஷம் முன்னாடி யாரும் எதிர்பார்த்துட்டு நான் இவ்வளோ புக் எழுதுவேன், இல்லை வந்து நான் வந்து நேஷனல் அவார்டு வாங்கினேன், இந்த இண்டஸ்ட்ரி யாருக்குமே தெரியாது. எல்லாருக்குள்ளும் ஒரு நாலேஜ் இருக்குது, எல்லாருக்குள்ளேயும் ஒரு என்ன சொல்கிறது, ஆழமான ஒரு டீப் கமிட்மெண்ட் இருக்குது. அதுக்கான டைம் நீங்கள் ஒதுக்குறீங்களா, அதுக்கான கமிட்மெண்ட் உங்களுக்கு இருக்கா, அதுதான் முக்கியம். ஸோ எல்லாரும் ஜெயிக்க முடியும். நிச்சயமாக இந்த புக் வந்து வேறு ஜென்ரேஷனுக்கு போகணும், இன்னும் பல தலைமுறைகள் படிக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. தேங்க்ஸ் லாட் சார். தேங்க்யூ ஸோ மச். நன்றி. தேங்க்யூ சார்.